கண்டிப்பா நான் ஜெயிச்சேன்னா உங்களுக்கு சரி பண்ணி தரமான்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல கூட வரல. ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல அவங்களுக்கு பதிவு பயத்தை காட்டணும். மக்களை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை கண்டிப்பா நாங்க நினைப்போம். நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவோம். சூழ்ச்சி நிக்கிறவங்க செய்வாங்க, இந்த கூட்டணி உள்ளவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காத்து வர சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனை. உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி கம்மியா இருக்கு, என்ன தேவை இருக்கு? என்ன ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது, பைப்பு கிடையாது, தண்ணி வர மாட்டாங்க. இது யாரும் செய்ய மாட்டாங்க. 20 வருஷம் அவங்க ஊருக்கு வந்து தெருவுக்கு வந்து 20 வருஷம் எம்பி வர மாட்டாரு, எம்எல்ஏ வர மாட்டாங்க. அப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க. குளிக்கவே எங்களுக்கு குளம் கிடையாதுங்க. இருக்கிற குளமே எல்லாம் செடி படந்து போய் கிடக்கு. கண்டிப்பா நான் ஜெயிச்சேன்னா உங்களுக்கு சரி பண்ணி தரமான்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல கூட வரல. அதோட சரி. உங்க அடிப்படை வசதி என்னென்ன குறையா இருக்கு? இந்த ஏரியாவுக்கு இந்த ரோடு தான் குறையா இருக்கு. மழை பெஞ்சா ஃபுல்லு தண்ணி, பூண்டு எவ்வளவு பாம்பு பூச்சி கிடக்குது. அதெல்லாம் என்ன ஆகுது தெரியாது. மக்கள் ஓட்டு முடியாது, சின்ன குழந்தைய போது நாங்க போறோம். என்ன செய்யுது, இப்ப தலையெடுத்து ஓட்டு போற மாதிரி போயிடுச்சு. வேஸ்ட். அவன் சம்பாதி அவன் பாத்துட்டு இருக்கான். ஓட்டு தான் போட்டு வச்சிருக்கோம், நம்ம இப்படி உட்காந்துருக்கோம். எல்லாரும் மாறணும், எல்லாம் மாதிரி புதிய எம்எல்ஏ வரணும். ஆமா, சுயேட்சையா நிக்கிறேன். சுயேட்சையா நிக்கிறவங்க செய்வாங்க, இந்த கூட்டணி உள்ளவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. அடிப்படை அவனுக்கு பத்து இவனுக்கு பத்து அவங்க பத்து பங்கு பிரிக்கிறதே இவனுக்கே டைம் போயிடும். சுயேட்சையா நிக்கிறவங்க அவங்க நினைக்கிறத கண்டிப்பா செய்வாங்க. நீங்களே பாருங்க சரியா, இப்படியும் ஒரு எம்எல்ஏ இருக்காப்லையா அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட கொண்டு வருவேன். ரோடு போடுறான், அது பண்றான், இது பண்றாங்கிறாங்க, ஒருத்தருமே வரல. அப்பெல்லாம் நடக்காம மாறணும்னா நீங்க எனக்கு ஓட்டு போடணும். நீங்க கண்டிப்பா வாங்க, நாங்களும் உங்களுக்கு செய்வோம். மக்களை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை கண்டிப்பா நாங்க நினைப்போம். அதுக்காக தான் நம்ம ஓட்டு 10 ஓட்டு இருக்கு, எல்லாம் நம்ம போட்டுருவோம். சரிங்க. தெருவுக்குன்னு எதுவுமே கிடையாது, ரோடும் இல்ல. இந்த மாதிரி கரண்ட்ல சில லைட்டு மரத்துல தேவை கரண்ட் இல்ல, இருட்டாதான் வருது. யாரு வீட்லயுமே இங்க பாத்ரூம் இல்ல. மெயின் பணம் வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு பாத்ரூம் கொண்டு வந்து தரேன்னு சொன்னாங்க. வந்து கல்லு மட்டும் போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வரல, யாரும் வரல. மழை வந்ததுன்னா இதுக்கப்புறம் அந்த ஓடையில வந்து தண்ணி நிக்கும், முட்டி அளவுக்கு தண்ணி நிக்கும். அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதை தாண்டி தண்ணியில இறங்கிதான் நாங்க அந்த போடணும். எம்எல்ஏ நிக்கிறேன் சுயேட்சையா, எந்த கட்சியும் இல்லாம எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுறாங்க சுயேட்சையா, எந்த கட்சியும் இல்லாத இருந்தா நான் போடுறேன் ஓட்டு. மாற்றம் கொண்டுட்டு வரணும்யா. சரியா? சரி, பாத்து பத்திரம் போயிட்டு வாங்க. நான் சின்ன வந்தோன்னு சொல்றேன். சரி, போயிட்டு அவங்கவுங்க எல்லாம் ஓட்டு வாங்குறாருக்கு தான் கும்பிடுவாங்க. அப்புறம் அவங்கவுங்க சம்பாரிச்சு மூட்டை கட்டி மாடி குடி கட்டும் ஏசி வைக்கவும் தான் இருப்பாங்க. யார் செய்யறாங்க? முதலமைச்சர்ல இருந்தே சொல்றோம், பொதுவா எல்லாருமே அதை தான் செய்யறாங்க. யாரு வராங்க? இதெல்லாம் பார்த்துதான் எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, நம்மளாச்சும் மக்களுக்காக போவோம் அப்படின்றத மக்களுக்காக நான் சுயேட்சையா வரேன். வாங்க, நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துங்க, நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துவோம். மக்களோட மக்கள் தான் இருப்பேன். சரியாம்மா? போயிட்டு வரேம்மா. நன்றிம்மா.